Hi students, welcome back to this channel. இந்த வீடியோவில் நம்ம ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் ரெட்டி அண்ட் மூர்த்தி புக்கில் ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் எரர்ஸ் எக்ஸசைஸ் சம்ஸ் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்கலாம். நான் இதுக்கான தியரி வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்காக கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை பார்த்து தியரி பார்த்துட்டு அதுக்கப்புறம் சம்ஸ் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஃபர்ஸ்ட்டு சம் பார்த்தீங்கன்னா ரெக்டிஃபை தி ஃபாலோயிங் எரர்ஸ். பர்ச்சேஸ் புக் வாஸ் அண்டர் கேஸ்ட் பை ₹2000. செகண்ட் ஒன் பர்ச்சேஸ் புக் வாஸ் ஓவர் கேஸ்ட் பை ₹200. ஃபஸ்ட்டு என்னென்னா பர்ச்சேஸ் புக் அண்டர் கேஸ்ட்னா அண்டர் ஸ்டேட்டடாக இருக்குது, அதாவது வேல்யூ கம்மியாக இருக்குது, எவ்வளோனா 2000. செகண்டில் வந்து ஓவர் கேஸ்ட் அப்படின்னா அதிகமாக இருக்குது. இப்போ இதுக்கு என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு அண்டர் கேஸ்ட் அப்படின்னா கம்மியாக இருக்குது ₹2000. இப்போ கம்மியாக இருக்குது அப்படின்னா நம்ம யூஸ்வலாக பர்ச்சேஸை வந்து டெபிட்டில் போடுவோம். பர்ச்சேஸ் அக்கௌண்ட் எட்டார் அப்படின்னு டெபிட் தான் பண்ணுவோம். அப்போ அமௌண்ட் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னா அப்போ சேம் பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டில் அதே ₹2000 டெபிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈக்குவல் ஆயிரும். அடுத்தது இதே ஓவர் கேஸ்ட்டு. அண்டர் கேஸ்ட்டுக்கு ஆப்போசிட் தான் ஓவர் கேஸ்ட்டு. அப்படின்னா ஓவர் கேஸ்ட்னால் என்னென்னா ₹200 வந்து அதிகமாக இருக்குது, அதாவது நம்ம டெபிட்டில் பண்ணுற அமௌண்ட்டில் ₹200 பர்ச்சேஸ் புக்கில் அதிகமாக இருக்குது. அப்போ எவ்வளோ அதிகமாக இருக்கோ அந்த அமௌண்ட்டை அதுக்கு ஆப்போசிட் சைடில் நம்ம என்ட்ரி பண்ணணும். அப்போ பர்ச்சேஸ் வந்து நம்ம டெபிட்டில் போடுவோம். இப்போ ₹200 அதிகமாக இருக்குது அப்படின்னா அப்போ அதே ₹200 அமௌண்ட்டை நீங்கள் கிரெடிட்டில் பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டுன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ₹200 வந்து கேன்சல் ஆயிரும், எக்ஸஸ் அமௌண்ட் வந்து கேன்சல் ஆயிரும். இது ஃபஸ்ட்டு சம். செகண்ட் சம் பார்த்தீங்கன்னா ரெக்டிஃபையிங் தி ஃபாலோயிங் எரர்ஸ். சேல்ஸ் புக் வாஸ் அண்டர் கேஸ்ட் பை ₹300. செகண்ட் ஒன் சேல்ஸ் புக் வாஸ் ஓவர் கேஸ்ட் பை 200. முன்னாடி மாதிரியே தான், ஆனால் இங்கே சேல்ஸ் புக்குக்கு சொல்லியிருக்காங்க. இப்போ சேல்ஸ் வந்து நம்மளுக்கு கிரெடிட்டில் வரும். அப்போ சேல்ஸ் புக்கில் ₹300 கம்மியாக இருக்குது அப்படின்னா அப்போ அதை நம்ம சேல்ஸ் அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணி, ஏன்னா கம்மியாக இருக்குது, அப்போ அந்த கம்மியாக இருக்கிற அமௌண்ட்டை கிரெடிட் பண்ணோன்னா நம்மளுக்கு டேலி ஆயிரும். இதே அடுத்தது பார்த்திங்கன்னா ஓவர் கேஸ்டிங்காக இருக்குது, அதிகமாக இருக்குது. சேல்ஸ் புக்கில் ₹200 அதிகமாக இருக்குது. அப்போ அதிகமாக இருக்கிற அமௌண்ட்டை அதுக்கு ஆப்போசிட் சைடு நம்ம ரெக்கார்ட் பண்ணோம். அப்போ சேல்ஸ் வந்து நம்ம எப்போவுமே கிரெடிட்டில் போடுவோம். ₹200 எக்ஸஸாக இருக்குன்னா அதை கேன்சல் பண்ணணும் அப்படின்னா அதே சேல்ஸ் அக்கௌண்ட்டை டெபிட்டில் ₹200 டெபிட் பண்ணோன்னா அந்த எக்ஸஸ் அமௌண்ட் வந்து கேன்சல் ஆயிரும். Next third sum, rectifying the following errors. Return outward book was undercast by ₹2000. Return inward book was overcast by ₹1000. Bills receivable book was overcast by $400. Next, return outward அப்படிங்கிறது என்னென்னா பர்ச்சேஸ் ரிட்டர்ன், அதே மாதிரி ரிட்டர்ன் இன்வர்ட் அப்படிங்கிறது நம்மளுக்கு சேல்ஸ் ரிட்டர்னு. இப்போது இதில் ரிட்டர்ன் அவுட்வர்ட், அதாவது பர்ச்சேஸ் ரிட்டர்ன் வந்து அண்டர் கேஸ்டிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளோனா ₹2000 வந்து வேல்யூ கம்மியாக இருக்குது. இப்போ நான் என்ன சொன்னேன்னா ரிட்டர்ன் அவுட்வர்ட், அதாவது பர்ச்சேஸ் ரிட்டர்ன் அப்படின்னா அதை வந்து நம்ம என்ன பண்ணுவோம், பர்ச்சேஸ் வந்து டெபிட் பண்ணுறோன்னா அதே பர்ச்சேஸ் ரிட்டர்னை நம்ம கிரெடிட் பண்ணுவோம். ஸோ கம்மியாக இருக்கிறதுனால சேம் பர்ச்சேஸ் ரிட்டர்னோட அமௌண்ட் 2000 நம்ம கிரெடிட்டில் ரெக்கார்ட் பண்ணணும். அடுத்தது ரிட்டன் இன்வேர்டு புக். ஸோ ரிட்டன் இன்வேர்டு அப்படின்னா சேல்ஸ் ரிட்டனு. இந்த சேல்ஸ் ரிட்டன் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓவர் கேஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ சேல்ஸ் ரிட்டன் வந்து நம்ம சேல்ஸுக்கு ஆப்போசிட் சைட் போடுவோம். சேல்ஸ் வந்து கிரெடிட் பண்ணுவோம். அப்போ சேல்ஸ் ரிட்டன் டெபிட்டில் போடுவோம். டெபிட்டில் போடுறோம் அப்படின்னா நம்மளுக்கு டெபிட்டில் ₹1000 எக்ஸஸாக இருக்குது. அப்போ அந்த எக்ஸஸை கேன்சல் பண்ணணும் அப்படின்னா அதே எக்ஸஸ் அமௌண்ட்டை நம்ம கிரெடிட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு டேலி ஆயிரும். ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னா பர்ச்சேஸ் ரிட்டன் புக் வந்து கம்மியாக இருக்குது ₹2000. பர்ச்சேஸ் ரிட்டர்ன் கிரெடிட் சைடு வரும். ஸோ அதனால் அந்த ₹2000 நம்ம கிரெடிட்டில் என்ட்ரி பண்ணால் போதும். இதே சேல்ஸ் ரிட்டர்ன் பார்த்திங்கன்னா ஓவர் கேஸ்டிங்காக இருக்குது, அதிகமாக இருக்குது. சேல்ஸ் ரிட்டர்ன் நம்மளுக்கு டெபிட்டில் வரும். ஸோ அந்த எக்ஸஸாக இருக்கிற ₹1000 நம்ம மறுபடியும் கிரெடிட் பண்ணோம் அப்படின்னா அந்த எக்ஸஸ் அமௌண்ட் வந்து கேன்சல் ஆயிரும். அடுத்தது பில்ஸ் ரிசீவபிள் புக் ஓவர் கேஸ்ட் பை 400. பில்ஸ் ரிசீவபிள் புக்கில் அமௌண்ட் அதிகமாக இருக்குது. இப்போ பில்ஸ் ரிசீவபிள் அப்படிங்கிறது நம்மளுக்கு அசட்டு. அப்போ அசட் அப்படின்னா அந்த அசட் வந்து டெபிட்டில் தான் வரும். ஆனால் இங்கே அதிகமாக இருக்குது, எக்ஸஸாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ எக்ஸஸாக இருக்குது அப்படின்னா அந்த எக்ஸஸ் அமௌண்ட்டை நம்ம கேன்சல் பண்ணணும்னா அதுக்கு ஆப்போசிட் சைடு ரெக்கார்ட் பண்ணணும். அப்போ பில்ஸ் ரிசீவபிள் டெபிட்டில் வரும். அப்போது அதில் 400 எக்ஸஸாக இருக்குன்னா அந்த எக்ஸஸ் அமௌண்ட்டை அதுக்கு ஆப்போசிட் சைடு விச் மீன்ஸ் கிரெடிட்டில் நம்ம போட்டோன்னா அது வந்து நம்மளுக்கு கேன்சல் ஆயிரும். Next fourth sum, ₹1000 previously written off as bad debts to Kamal's account was later on received and duly credited to his account. What is the error in it? How should be rectified? ஸோ ₹1000 வந்து நம்ம கமல் அப்படிங்கிறவருக்கு கொடுக்கல, அதனால் நம்ம பேட் டெப்ஸ் அப்படின்னு ரைட் ஆஃப் பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம அதை ரிசீவ் பண்ணிட்டோம், அதை நம்ம அவரோட அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்ன எரர்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக பேட் டெப்ஸாக ரைட் ஆஃப் பண்ண அமௌண்ட்டை நம்ம திரும்ப ரெக்கவர்
பண்ணுறோம் அப்படின்னா அதான் அந்த டெட்டார், அதாவது கமலோட அக்கௌண்ட்டில் நம்ம கிரெடிட் பண்ணக்கூடாது. பேட் டெப்ஸ் ரெக்கவர்ட் அக்கௌண்ட்டில் தான் நம்ம கிரெடிட் பண்ணணும். ஸோ கமல் அக்கௌண்ட்டில் இது கிரெடிட் பண்ணதுனால இந்த என்ட்ரி வந்து தப்பு. அடுத்தது இது எப்படி நம்ம ரெக்டிஃபை பண்ணணும் அப்படின்னா, கமல் அக்கௌண்ட்டில் இப்போ ஆக்சுவலாக கிரெடிட் பண்ணன்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த கிரெடிட்டை கேன்சல் பண்ணணும்னா அதே சேம் கமல் அக்கௌண்ட்டை நம்ம டெபிட் பண்ணணும். தென் பேட் டெப்ஸ் அக்கௌண்ட்டில் தான் நம்ம கிரெடிட் பண்ணணும். ஸோ அதனால் பேட் டெப்ஸ் அக்கௌண்ட்டில் நீங்கள் கிரெடிட் பண்ணிடுங்க. அப்போ இதுக்கு என்ட்ரியாக போடுறப்ப என்ன வரும்னா, கமல் அக்கௌண்ட் டேட்டா டு பேட் டெப்ஸ் ரெக்கவர்ட் அக்கௌண்ட்டு. ஏன்னா கமல் அக்கௌண்ட்டில் ஆல்ரெடி கிரெடிட் பண்ணாங்க, அந்த அமௌண்ட்டை கேன்சல் பண்ணணும்னா அதே சேம் அமௌண்ட்டை டெபிட் பண்ணுங்கள். பேட் டெப்ஸ் ரெக்கவர்டை நம்ம கிரெடிட்டில் தான் போடுவோம்னு சொல்லியிருக்கோம், அதனால் கிரெடிட்டில் போடுறோம். நெக்ஸ்ட்டு 5th one, pass necessary entries to rectify the following errors. ஃபஸ்ட் எரர் என்னென்னா, a welding machine purchased for rupees 5,600 from the Oxygen Company Limited has been entered in the purchase debook. ஆக்சுவலாக மிஷினரி பர்ச்சேஸ் பண்ணால் அதை மிஷினரி அக்கௌண்ட்டில் தான் டெபிட் பண்ணணும். இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா பர்ச்சேஸ் புக்கில் என்ட்ரி பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு மிஷினரி அக்கௌண்ட்டில் அதை டெபிட் பண்ணணும். ஸோ மிஷினரி அக்கௌண்ட் டெட்டார் நம்ம அதை மாற்றி பர்ச்சேஸ் புக்கில் ரெக்கார்ட் பண்ணிட்டோம். பர்ச்சேஸ் நம்மளுக்கு டெபிட்டில் வரும். இப்போ பர்ச்சேஸ் புக்கில் போட்ட ஒரு 5,600 நான் கேன்சல் பண்ணணும் அப்படின்னா திரும்ப பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணால் அது கேன்சல் ஆயிரும். அப்போ என்ட்ரி வந்து மிஷினரி அக்கௌண்ட் டேட்டா டு பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டு. ஒரு அமௌண்ட்டை கேன்சல் பண்ணணும்னா அதுக்கு ஆப்போசிட் சைடு அதை ரெக்கார்ட் பண்ணால் கேன்சல் ஆயிரும். நெக்ஸ்ட்டு ரெண்ட் ஃபார் ப்ரொப்ரைட்டர்ஸ் ஹவுஸ் ₹30 ஹாஸ் பீன் டெபிட்டட் டு ஜென்ரல் எக்ஸ்பென்சஸ் அக்கௌண்ட். இப்போ ப்ரொப்ரைட்டரோட ரெண்ட்டுக்கு பே பண்ணுறாங்கன்னா அதுக்கு பேர் ட்ராயிங்ஸு. அந்த ட்ராயிங்ஸை அவங்க வந்து எக்ஸ்பென்சஸ் அக்கௌண்ட்டில் டெபிட் பண்ணிட்டாங்க. அப்போ இது வந்து தப்பு. ஏன்னா ட்ராயிங்ஸ் அக்கௌண்ட்டை ப்ரொப்ரைட்டர் பர்சனல் யூஸ்க்காக பே பண்ணாருன்னா அது வந்து நம்மளுக்கு ட்ராயிங்ஸில் தான் வரும். அந்த ட்ராயிங்ஸை நம்ம டெபிட் பண்ணுவோம். அப்போ என்ட்ரி வந்து ட்ராயிங்ஸ் அக்கௌண்ட் டேட்டார். அந்த ₹30 ரெண்ட்டை நான் ஜென்ரல் ரிசர்வ் அக்கௌண்ட்டில் டெபிட் பண்ணிட்டேன். அப்போ அதை கேன்சல் பண்ணணுன்னா அந்த ஜென்ரல் எக்ஸ்பென்சஸை டெபிட்டில் இருக்கிறத நீங்கள் அதே சேம் அமௌண்ட்டை கிரெடிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கேன்சல் ஆயிரும். அப்போ என்ட்ரி வந்து என்னன்னு வரும்னா ட்ராயிங்ஸ் அக்கௌண்ட் டேட்டார் டு ஜென்ரல் எக்ஸ்பென்சஸ் அக்கௌண்ட்டு. நெக்ஸ்ட்டு சேல் ஆஃப் ₹2,000 ஆஃப் ஓல்டு மிஷினரி ஹாஸ் பீன் பாஸ்டு த்ரூ தி சேல்ஸ் புக்கு. மிஷினரி சேல் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம அதை சேல்ஸ் புக்கில் ரெக்கார்ட் பண்ணக்கூடாது, அந்த அசட்டோட அக்கௌண்ட்டில் தான் ரெக்கார்ட் பண்ணணும். இப்போ நம்ம மாற்றி எதில் பண்ணிட்டோன்னா சேல்ஸ் புக்கில் பண்ணிட்டோம். இப்போ சேல்ஸ் வந்து நம்மளுக்கு கிரெடிட்டில் வரும். இங்கே வந்து அந்த சேல்ஸில் போட்ட ₹2,000 நான் கேன்சல் பண்ணணும்னா அதே சேல்ஸ் அக்கௌண்ட்டில் ₹2,000 நான் வந்து டெபிட் பண்ணணும். அப்புறம் மிஷினரி அக்கௌண்ட்டில் ஆக்சுவலாக அதை கிரெடிட் தான் பண்ணுவோம், அதனால மிஷினரி அக்கௌண்ட்டில் அந்த 2,000 போடணும். அப்போ என்ட்ரி வந்து சேல்ஸ் அக்கௌண்ட் டேட்டார் டு மிஷினரி அக்கௌண்ட்டுன்னு வரும். நெக்ஸ்ட்டு ரெக்டிஃபைங் ஃபாலோயிங் தி எரர். ஃபஸ்ட்டு வந்து சேல்ஸ் டே புக் வாஸ் ஓவர் கேஷ் பை ₹100. சேல்ஸ் புக்கில் ₹100 அதிகமாக இருக்குது. சேல்ஸ் நம்மளுக்கு எப்போவுமே கிரெடிட் சைடு வரும். அப்போ எக்ஸஸாக இருக்கிற அமௌண்ட்டை டெபிட் பண்ணோன்னா நம்மளுக்கு அது கேன்சல் ஆயிரும். அடுத்தது சேல் ஆஃப் ₹50 to X வாஸ் ராங்லி டெபிட்டட் டு Y. ஸோ எக்ஸுக்கு வந்து நம்ம சேல் பண்ணியிருக்கோம், அது வந்து ஒய்யோட அக்கௌண்ட்டில் அவங்க டெபிட் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. இப்போ இது வந்து என்னென்னா கிரெடிட் சேல்ஸ் அப்படின்னா இந்த இடத்துல சேல்ஸ் கிரெடிட்டில் வரும், அந்த டேட்டாரோட பேர் டெபிட்டில் வரும். இங்கே வந்து ஒய்யோட அக்கௌண்ட்டில் அதை டெபிட் பண்ணியிருக்கிறோம், ஆனால் ஒய்யோட அக்கௌண்ட்டில் அதை டெபிட் பண்ணக்கூடாது, எக்ஸோட அக்கௌண்ட்டில் தான் டெபிட் பண்ணணும். அப்போ இது என்ட்ரியாக போடுறப்ப நம்மளுக்கு என்ன வரும்னா எக்ஸ் அக்கௌண்ட் டேட்டார் டு ஒய் அக்கௌண்ட் அப்படின்னு வரும். ஏன்னா ஒய்யோட அக்கௌண்ட்டில் டெபிட் பண்ண அந்த 50 நான் கேன்சல் பண்ணுறதுக்காக ஒய் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணுறேன். எக்ஸில் அதை நான் ரெக்கார்ட் பண்ணணும், அதனால் எக்ஸ் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு கேஷ் ரிசீட் ஃப்ரம் மனோகர் வாஸ் டெபிட்டட் டு ஹிஸ் அக்கௌண்ட் ₹150. ஸோ மனோகர்கிட்டேருந்து கேஷ் வந்து நம்ம ரிசீவ் பண்ணுறோம் அப்படின்னா அப்போ என்ட்ரி வந்து கேஷ் அக்கௌண்ட் டேட்டார் டு மனோகர் அக்கௌண்ட்டுன்னு வரும். அப்போ மனோகர் அக்கௌண்ட்டில் நம்ம அந்த அமௌண்ட்டை வந்து கிரெடிட் தான் பண்ணணும், ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டேன்னு சொல்கிறாங்கன்னா டெபிட் பண்ணிட்டேன்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல போடுறப்ப என்ன பண்ணணும்னா டெபிட்டில் போட்ட அமௌண்ட்டை நான் கேன்சல் பண்ணணும்னா அதே சேம் அமௌண்ட்டை கிரெடிட் பண்ணணும். அது இல்லாமல் புதுசாக மனோகர் அக்கௌண்ட்டில் நான் ஒரு ₹150 வந்து மறுபடியும் கிரெடிட் பண்ணணும். அப்போ இந்த இடத்துல அந்த அமௌண்ட்டை 2 டைம் நம்ம கிரெடிட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு அது வந்து கேன்சல் ஆயிரும். ஏன்னா என்ட்ரி வந்து நம்ம போட வேண்டியது கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு மனோகர் அக்கௌண்ட்டு, ஆனால் இங்கே நான் மாற்றி டெபிட் பண்ணிட்டேன். அப்போ டெபிட்டில் இருக்கிற அமௌண்ட்டை கேன்சல் பண்ணணும்னா டெபிட்டில் இருக்கிற அமௌண்ட்டை கேன்சல் பண்ணணும்னா அந்த அமௌண்ட்டை நான் கிரெடிட் பண்ணால் எனக்கு கேன்சல் ஆயிரும். ப்ளஸ் இப்போ நான் புதுசாக மனோகர் அக்கௌண்ட்டில் அமௌண்ட்டை கிரெடிட் பண்ணணும். ஸோ அகெயின் கிரெடிட்டில் ஒரு ₹150. ஸோ அதுக்காக தான் கிரெடிட் அமௌண்ட் ட்வைஸ் இன் மனோகர் அக்கௌண்ட் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு 7th சம், ரெக்டிஃபை தி ஃபாலோயிங் எரர்ஸ். பெய்டு வேஜஸ் ₹500 ஃபார் த எரெக்ஷன் ஆஃப் மிஷினரி ஹாஸ் பீன் என்டர்ட் இன் வேஜஸ் அக்கௌண்ட். இப்போது ஒரு மிஷினரி இன்ஸ்டால் பண்ணுறதுக்காக நான் ₹500 வேஜஸ் பே பண்ணுறேன் அப்படின்னா அது வந்து
கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். அப்போ மிஷினரியோட அக்கௌண்ட்டில் தான் நான் டெபிட் பண்ணணும். ஆனால் நான் வேஜஸ் அக்கௌண்ட்டில் அதை டெபிட் பண்ணிட்டேன். இப்போ இதை சால்வ் பண்ணுறதுக்கு நான் மிஷினரி அக்கௌண்ட்டில் 500 டெபிட் பண்ணணும். தென் வேஜஸில் நான் தப்பாக டெபிட் பண்ணிட்டேன். அதை கேன்சல் பண்ணுறதுக்கு அதே 500 ருபீஸை நான் வேஜஸ் அக்கௌண்ட்டில் க்ரெடிட்டும் பண்ணணும். நெக்ஸ்ட்டு த சேல் புக் வாஸ் ஓவர் கேஸ்ட் பை ₹150. எவ்வளோ எக்ஸஸாக இருக்கோ அந்த அமௌண்ட்டை நான் டெபிட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பெய்டு கேஷ் டு பசுபதி ₹500 பட் டெபிட்டட் டு ரகுபதி அக்கௌண்ட். அதாவது பசுபதிக்கு நம்ம கேஷ் வந்து பே பண்ணியிருக்கோம். ஆனால் அதை நம்ம என்ன பண்ணிட்டோம்னா ரகுபதியோட அக்கௌண்ட்டில் நம்ம டெபிட் பண்ணிட்டோம். ஸோ நான் வந்து பசுபதிக்கு கேஷ் பே பண்ணேன், ஆனால் அது ரகுபதியோட அக்கௌண்ட்டில் டெபிட் பண்ணிட்டேன். அப்போ பசுபதி கேஷ் பே பண்ணுறேன்னா ஆக்சுவலாக பசுபதி அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ் அக்கௌண்ட் அப்படின்னு தான் என்ட்ரி வரணும். ஆனால் இங்கே ரகுபதி அக்கௌண்ட்டில் டெபிட் பண்ணியிருக்கேன். எவ்வளோனா 500. அப்போ அதை ஃபஸ்ட்டு கேன்சல் பண்ணணும்னா ரகுபதி அக்கௌண்ட்டை க்ரெடிட் பண்ணணும். தென் பசுபதியோட அக்கௌண்ட்டில் டெபிட் பண்ணலை, ஸோ அதனால் பசுபதி அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணியிருக்கேன். என்ட்ரி வந்து பசுபதி அக்கௌண்ட் டெட்டார் டு ரகுபதி அக்கௌண்ட். Next, give journal entries to rectify the following errors. Purchase book has been overcast by ₹10,000 for a month. Purchase bookல 10,000 எக்ஸஸாக இருக்குது. அப்போ எவ்வளோ எக்ஸஸ் அமௌண்ட்டோ அதை அதுக்கு ஆப்போசிட் சைடு ரெக்கார்ட் பண்ணணும். அதாவது கிரெடிட் சைடு ரெக்கார்ட் பண்ணால் டேலி ஆயிரும். நெக்ஸ்ட், repairs to furniture ₹500 have been debited to furniture account. ஸோ ரிப்பேர்ஸ் பார்த்திங்கன்னா இட்ஸ் அண்ட் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னா அதை நம்ம வந்து அசட்டோட அக்கௌண்ட்லாம் அந்த அமௌண்ட்டை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணக்கூடாது. ஸோ அதை எக்ஸ்பென்சஸாக தான் நம்ம காமிக்கணும். அப்போ எக்ஸ்பென்சஸ் அப்படின்னா டெபிட் பண்ணுவோம். ஸோ என்ட்ரி வந்து ரிப்பேர்ஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு ஃபர்னிச்சர் அக்கௌண்ட்டில் நம்ம அதை மாற்றி டெபிட் பண்ணிட்டோம். அதனால் ஃபர்னிச்சர் அக்கௌண்ட்டில் அதே அமௌண்ட்டை நம்ம க்ரெடிட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு சேல் ஆஃப் ₹456 to Ravi has been credited to his account as 654. ஆக்சுவலாக 456 அவருக்கு ரெக்கார்ட் ஆகிருக்கணும். ஆனால் எவ்வளோ ரெக்கார்ட் ஆகிருக்குன்னா 654 ரெக்கார்ட் ஆகிருக்கு. அதாவது எக்ஸஸாக ரெக்கார்ட் ஆகிருக்கு. இதுக்கு என்ன பண்ணலாம்னா நீங்கள் எதிர எக்ஸஸ் அமௌண்ட்டை மட்டும் சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். இல்லை அப்படின்னா ஆக்சுவல் என்ட்ரி என்னென்னா ரவி அக்கௌண்ட் டேட்டா டு சேல்ஸ் அக்கௌண்ட்டு. இப்போ அவருக்கு சேல்ஸ் அக்கௌண்ட்டில் நம்ம ரெக்கார்ட் பண்ண வேண்டியது 556. ஆனால் நான் எவ்வளோ பண்ணியிருக்கேன்னா 654 பண்ணியிருக்கேன். அதை நான் சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன்னா எனக்கு டேலி ஆயிரும். அப்போ ரவியோட அக்கௌண்ட்டில் போடுறப்ப இந்த 2 அமௌண்ட்டையும் நீங்கள் ஆட் பண்ணி 1110 அப்படின்னு சொல்லி போடணும். Next, how would you rectify the following errors? Salary paid to manager ₹1,000 wrongly debited to his personal account. Salary pay பண்ணுறோன்னா அது எக்ஸ்பென்சஸ். அப்போ எக்ஸ்பென்சஸ் அப்படின்னா என்ட்ரி சேலரி அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ் அக்கௌண்ட் தான். ஆனால் இங்கே என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த மேனேஜரோட அக்கௌண்ட்லேயே அதை வந்து டெபிட் பண்ணிட்டாங்க. அப்போ அதை கேன்சல் பண்ணணும்னா மேனேஜர் அக்கௌண்ட்டை க்ரெடிட் பண்ணணும். சேலரி அக்கௌண்ட்டில் அந்த அமௌண்ட்டை டெபிட் பண்ணணும். என்ட்ரி வந்து சேலரி அக்கௌண்ட் டெட்டார் டு மேனேஜர் அக்கௌண்ட்டு. நெக்ஸ்ட்டு கிரெடிட் சேல்ஸ் ஆஃப் ₹450 to பாலு வாஸ் டெபிட்டட் டு பாலன் அக்கௌண்ட்டு. ஆக்சுவலாக கிரெடிட் சேல்ஸ் பண்ணியிருக்கோம். கிரெடிட் சேல்ஸ் பண்ணால் என்ட்ரி வந்து பாலு அக்கௌண்ட் டெட்டார் டு சேல்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னு போடுவோம். ஆனால் இங்கே என்ன ஆயிடுச்சுன்னா பாலன் அக்கௌண்ட்டில் அந்த அமௌண்ட்டு டெபிட் ஆகிருக்கு. அப்போ டெபிட் ஆன அந்த பாலன் அக்கௌண்ட் அமௌண்ட்டை நான் கேன்சல் பண்ணணும்னா அதே பாலன் அக்கௌண்ட்டில் இருக்கிற 450 நான் வந்து கிரெடிட் பண்ணேன்னா எனக்கு கேன்சல் ஆயிரும். தென் அதை பாலு அக்கௌண்ட்டில் டெபிட் பண்ணணும். அதனால் பாலு அக்கௌண்ட் டெபிட்டில் ஒரு 450 போடுறேன். நெக்ஸ்ட்டு ரெக்டிஃபை தி ஃபாலோயிங் எரர்ஸு. பர்ச்சேஸ் புக்கு கேரி ஃபார்வர்ட் ₹10 லெஸ் அப்படின்னா என்னென்னா பர்ச்சேஸ் புக்கில் ₹10 வந்து கம்மியாக இருக்குது. அப்போ கம்மியாக இருக்குது அப்படின்னா எவ்வளோ கம்மியாக இருக்கோ அந்த அமௌண்ட்டை நம்ம டெபிட் பண்ணணும். அதே மாதிரி சேல்ஸ் புக்கில் ₹15 கம்மியாக இருக்குது. அப்போ அந்த ₹15 க்ரெடிட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு சேல்ஸ் புக்கு கேரி ஃபார்வர்டு ₹32 இன்ஸ்டெட் ஆஃப் 23. அதாவது ₹23 நான் வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணணும். ஆனால் நான் எவ்வளோ பண்ணிட்டேன்னா 32ன்னு பண்ணிட்டேன். அதாவது ₹9 வந்து எக்ஸஸாக கேரி ஃபார்வர்ட் பண்ணிட்டேன். சேல்ஸ் நம்மளுக்கு வந்து க்ரெடிட்டில் வரும். அப்போ அந்த எக்ஸஸ் 9 வந்து நம்ம டெபிட் பண்ணோன்னா நம்மளுக்கு அது வந்து கேன்சல் ஆயிரும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எக்ஸசைஸ் சம் 1லேருந்து 10 வரைக்கும் எப்படி சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்த வீடியோவில் ரிமைனிங் சம்ஸ் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் எரரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஜேர்னல் என்ட்ரி தெரிஞ்சால் தான் நீங்கள் ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் எரர்ஸ் வந்து பார்க்க முடியும். உங்களுக்கு இது கிளியராக புரியும். ஏன்னா கரெக்ட் என்ட்ரி என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் தான் அந்த என்ட்ரியை இங்கே கொடுத்துருக்கிற தப்பான என்ட்ரியை நம்ம எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் ஜேர்னல் என்ட்ரி தெரியாதவங்க ஃபஸ்ட்டு அதை தரவு பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம சேனலோட அபவுட் பேஜில் என்னோடய வாட்ஸ்அப் அண்ட் டெலகிராம் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன். அதில் ஜாயின் ஆகி உங்களோட டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.